ஹே ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அரவிந்த். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ட்ரா மச்சான். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாய் வீட்டு கல்யாண ஸ்டைலில் வீட்டிலேயே எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ ரைஸ் 1 கிலோ சிக்கனை வச்சு எப்படி செய்கிறன்றத நான் உங்களுக்கு தெளிவாக கிளியராக சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நான் இன்க்ரீடியன்ஸ் 400 கிராம் தக்காளி, 400 கிராம் ஆனியன், 5 பச்சை மிளகா, 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, பாதி கட்டு கொத்தமல்லி, பாதி கட்டு புதினா, 10 கிராம் பட்டை, 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் லவங்கம், 200 ml தயிர், 200 ml ஆயில், 1 கிலோ சிக்கன், 1 kg ரைஸ் தண்ணியில் ஊற வச்சது, கல்லுப்பு, சக்தி மிளகாய் தூள், தனி மிளகாய். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கணும். இந்த மாதிரி பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம், ஒரு 5 லிட்டர்ஸ் பாத்திரம், சட்டி நல்லா சூடாகும். ஆயில் கிராம் ஏலக்காய், லவங்கம், பட்டை, நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை. அதுக்கப்புறம் ஆனியன், வெங்காயம் 400 கிராம், கோல்டன் ப்ரௌன்ல நல்லா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனியன் நல்லா வதங்கிட்டு சைட்ல இந்த மாதிரி ஒரு 2 லிட்டர் தண்ணி நல்லா இது நல்லா கொதிக்கட்டும். இது ரைஸ் பாயில் ஆகும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பூண்டு ஃபஸ்ட்டு பூண்டு நல்லா போட்டுருங்க. பூண்டு நல்லா ஆயில் வெளியே வர அளவுக்கு நல்லா வதக்கணும். பூண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு 10 கிராம் சக்தி மிளகாய், பாதி கட்டு மல்லி, பாதி கட்டு புதினா, ஒரு 5 பச்சை மிளகாய், அதையும் நல்லா இந்த டைம்ல இஞ்சி 100 கிராம் இஞ்சி, அதுவும் நல்லா வரும்.
இந்த டைம் ஒரு 100 ml கொஞ்சோண்டு தண்ணி அடி பிடிக்காம இருக்கு. தக்காளி 400 கிராம், தக்காளி நல்லா வேகணும். கேர்டு கல்லு கொஞ்சோண்டு 4 விரல் 1 கிலோ. பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். சிக்கன் 1 கிலோ போட்டுக்கலாம். சிக்கன் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகும். சிக்கன் ஒரு நல்லா 50% நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1 லிட்டர் தண்ணி, கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி. இது ஒரு நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கும். சைடில் வச்சு இந்த தண்ணியை நல்லா கொதிக்கும். இந்த டைமில் வந்து நம்ம ரைஸை போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கையளவு பிரியாணியில் நம்ம எவ்வளோ போடணும் அதை விட கொஞ்சம் போடணும். எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இதில் ஊற வச்ச ரைஸை இதில் ஒரு நல்லா ஒரு 50% பாயில் ஆகிடும். நம்ம இந்த தம் போடுறதுக்கு இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் மட்டும் ரைஸ் போட்டு ரைஸ் நல்லா மசாலா மாதிரி ரைஸ் வந்து தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணல. இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நான் எடுத்து வச்சு லைட்டாக ஊற்றி ஆறுன தண்ணி ஊற்ற வைக்கிறது டேஸ்ட் முன்னாடி. தம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கீழே வந்து நம்ம தவா வைக்கணும், அப்போதான் அடி பிடிக்கும். ரைஸ் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. தம்முக்கு ரெடி ஆயிடுச்சு. தம் போடுறதுக்கு கீழே வந்து தவா வைக்கணும், அப்போதான் வந்து அடி பிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன தோசைக்குள்ள மேலே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 20 minutes ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 20 minutes ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 10 minutes ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி. தம் போட்டு 20 நிமிஷம் ஆகுது. நம்ம இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டா பிரியாணி ரெடி ஆகிடும். மொத்தம் 1/2 hour ஆகிடுச்சு தம் போட்டு. பிரியாணி இப்போ ரெடி. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணும்போது இப்படி ஓப்பன் பண்ணணும், அப்போ தான் நம்ம மேலே கையில் அடிக்காமல் இருக்கும். ரெடி ஆயிடுச்சு.
இந்த உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சிக்கனும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.